Hi guys, back to video. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பார்க்கறோம்னா அட்வான்ஸ் ஃபார் சைபர் 2023 டே 9 அந்த டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன் ட்ரையாக் மீ. டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா மால்வேர் அனலிட்டிக்ஸ். இப்போ வந்து நம்ம மால்வேரை வந்து அனலிட்டிக்ஸ் பண்ணுறோம். எது வச்சு யூஸ் பண்ணுறோம்னா ஷீஷெல் ஷீ ஷாப் ஷெல்ஸ் பை த டூ சி டூ ஷோ. ஓகே, அந்த நேமே வித்தியாசமா இருக்கு. இப்போ நம்ம மால்வேர் அனலிட்டிக்ஸ் பண்ண போறோம். One second, guys. Okay, okay. Having written the deleted versions of the malware that allows to traced MC-CRT to control evils remotely. Forensically, MC Blue, as the team have started investigation to stop to mind control incident. They are now playing to take revenge by analytics the C2 break end infrastructures based on the malware source code. Okay, அதாவது guys இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மால்வேர் வந்து டெலீட் வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டாங்க. எம்சி கிரிட்டிட் கண்ட்ரோல் லிமிட் வெர்ஷனா. இப்போ வந்து எம்சி ப்ளூ அந்த ஸ்டார்ட் பண்றாங்க இன்வெஸ்டிகேஷனா. அவர் தான் வந்து டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ். அண்ட் தென் நவ் பிளேயிங் டு ரிவெஞ்ச் வந்து என்ன பண்றாங்கன்னா, யார் ஆக்ட் பண்றாங்களோ அவங்க வந்து திருப்பி ரிவெஞ்ச் பண்றாங்க. C2 பேக் எண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்ட் ஆன் மால்வேர் சோர்ஸ் கோட். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பண்றோம்னா, லேர்னிங் ஆப்ஜெக்ட்ல the foundation of analytics malware sample safe, the foundation of .NET binaries, the DN spy tools for decomposing malware samples written .NET, building and essentially methodologies for analytics malware source code. ஓகே, இப்போ நம்ம வந்து மால்வேரோட ஹேண்ட்லிங் 101 இப்போ பார்க்கலாம். ஹேண்ட்லிங் ஃபார் மால்வேர் சாம்பிள் டேஞ்சரஸ் ஆல்வேஸ் ப்ரிடிக்டபிள் டியூரிங் யுவர் அனலிட்டிக்ஸ். அதாவது மால்வேர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனலிட்டிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபோக்கஸா இருக்கணும். பிகாஸ் நீங்க அதில எதனா ஒரு ஸ்மால் மிஸ்டேக் பண்ணாலும் உங்களோட சிஸ்டம் வந்து ஃபுல்லா டேமேஜ் ஆயிடும். அதோட பேக் எண்ட் வைரஸ் ஃபுல்லா பரவிடு உங்களோட ஃபைல்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து என்கிரிப்ட் ஆயிடும். சாண்ட்பாக்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நெட்வொர்க் கண்ட்ரோல்ஸ், விர்ச்சுவலைசேஷன், மானிட்டரிங் அதெல்லாம் இருக்கு. அண்ட் தென் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் மிஷின்ஸ் அண்ட் தென் ஐபி அட்ரஸ் அதெல்லாம் குடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நீங்க வந்து மால்வேர் பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் டீப்பானா, இன்டர்நேஷனல் ஆஃப் மால்வேர் அனலிட்டிக்ஸ் ரூம்ஸ் இருக்கு. அத வந்து நீங்க போய் இது ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அது மால்வேர்னா என்ன? அத பத்தி டாஸ்க்லாம் இருக்கு. அதோட ஃபுல் டெஃபினிஷன் இருக்கு. அதுல சம் டாஸ்க் குடுப்பாங்க. அத வந்து நீங்க வந்து அ சேலஞ்ச் அது மாரி எடுத்து அங்க ஆன்சர் குடுப்பாங்க. அத சப்மிட் பண்ணணும் அவ்வளோதான். இன்டர்நேஷனல் ஆஃப் .NET கம்பைல்ட் பைனரிஸ். .NET binaries are compiled files containing code written the language with .NET frameworks. அந்த எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்கன்னா, C#, ஆ VB.NET அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஷா அண்ட் தென் இது போட்டுருக்காங்க. ஐ மீன் மேனேஜ்டு C++. C# யூஸ் பண்றாங்க. F# யூஸ் பண்றாங்க. ஐ மீன் த பைனரிஸ் ஆஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல்ஸ் இன் .exe பிகாஸ் விண்டோஸ்னாலே exe ஃபைல் தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து டைனமிக் லிங்க் லைப்ரரீஸ். Converting the comparative to the other programming language, C++ language are used to .NET, such as C#, does not directly translate the code into machine code. Okay. இப்போ வந்து பேசிக் சி ஷார்ப் ப்ரோகிராம் இப்போ நம்ம பார்க்க போறோம். வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக் சி ஷார்ப்ஸ் ப்ரோகிராம்ஸ் இருக்கு. யூ கேன் ஸ்கிப் திஸ் செஷன்ஸ் இஃப் யூ ஆர் ஆல்ரெடி ஃபெமிலியர் வித் சி ஷார்ப். எல்ஸ் தேர் வியூ கோட் இன் ஸ்னாப்டட் பிலோ. C2 பிரைமரி இங்கலாம் இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, C2 கனெக்ஷன்ஸ் டயகிராம்ஸ் இருக்கு. இப்போ மால்வேர் எப்படி ஆக்சஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். யூஸ் எக்ஸிக்யூட் த மால்வேர். இப்போ வந்து மால்வேர் கனெக்ட் டூ த C2 சர்வர் அண்ட் ஆஸ்க் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, C2 சர்வர் ரெஸ்பான்ஸ்டு வித் a செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ வந்து மால்வேர் எப்படி ஆக்சஸ் பண்றாங்க C2 கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து விக்டிம் வந்து என்னன்னா, மால்வேர் எக்ஸிக்யூட் தட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிட்ரைவ்ட் ஃப்ரம் த C2 சர்வர். வந்து மால்வேர் ரிப்போர்ட் பேக் டு த அவுட்புட். அங்க வந்து C2 சர்வருக்கு அட்டாக்கர் கனெக்டட் டு த C2 சர்வர் அண்ட் இஷ்யூஸ் கமாண்ட் டு பி எக்ஸிக்யூட் ஆன் த விக்டிம் மிஷின்ஸ். ஓகே, இது மாரி தான் நடக்குது. அதாவது இப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த விக்டிம் இருக்கு. இந்த C2 சர்வர் ஆக்சஸ் பண்றாங்க. அட்டாக்கர் என்ன பண்றான்னா, மால்வேர் வந்து இந்த C2 சர்வர் இன்ஜெக்ட் பண்றான். இந்த இன்ஜெக்ட் பண்ணனால இந்த சர்வர வந்து என்ன பண்றாங்க, உள்ள இருக்க டேட்டாலாம் வந்து யார் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு போயிடுது. ஆ அவங்களுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் வந்து விக்டிம் என்னென்ன ஃபைல் குடுக்குறாங்களோ, அது வந்து ஸ்ப்ரெட் ஆவுது. நெக்ஸ்ட் வந்து இதில வந்து என்னன்னா C2 டிராஃபிக்ஸ் மீன்ஸ் அதெல்லாம் இது இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டிகம்போனிங் மால்வேர் சாம்பிள்ஸ் வித் டிஎன் ஸ்பை அப்படின்னு குடுத்துருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன் ஸ்பை அந்த ஓப்பன் பண்ணிட்டு, அதில ஓப்பன் குடுத்துட்டு இந்த ஃபைல்ல போய் டெஸ்க்டாப்ல ஒரு ஃபைல் இருக்கு. ஜங்கி டாமோ டாட் டாய் டிஃபென்ஸ் அந்த ஃபைல்ஸ்ல போயிட்டு, இந்த மெயின் ஸ்டிங் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. நம்ம போய்ட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபைல்ஸ் தான் இது. நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ஃபைல்ஸ்
யாஹ்! டெஸ்க்டாப்ஸ்ல ஃபைல்ஸ் இருக்கு. பட் இல்ல. ஆ ஆ டெஸ்க்டாப்ஸ் இருக்கு. அண்ட் தென் எதுல போய் பார்க்கணும்? டூ பிசி டவுன்லோட்ஸ். ஏ ஓ! வாட்சஸ் அங்க தான் இருக்கு. ஆ டெஸ்க்டாப்ஸ் இதோ இருக்கு கைஸ். ஓப்பன் பண்ணிட்டேன். பட் நோ ஃபைல்ஸ் இஸ் ஹியர்ன்னு வருது. ஆல் ஃபைல்ஸ் குடுத்து பார்த்துறேன். பட் நோ ஃபைல்ஸ். யாஹ்! கைஸ் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல்ஸ் இல்ல. இப்போ நாம வந்து என்ன பண்ணணும்னா, ஆ இத மினிமைஸ் பண்ணிட்டு, நம்ம டைரக்ட்டா டிராக் அண்ட் டிராப் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இதோ இருக்கு அந்த ஃபைல்ஸ். இது ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு, ஆ யாஹ்! இந்த ஃபைல்ஸ் இங்க இருக்கு. பட் இந்த இந்த ஃபைல்ஸ நம்ம டிராக் அண்ட் டிராப் பண்ணியே ஆவணும். இத வந்து நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். மினிமைஸ் பண்ணிட்டு, இத மினிமைஸ் பண்ணிட்டு, இத இப்படி ஸ்டைல்ல தள்ளிட்டு, இதுவும் மினிமைஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து டிராக் அண்ட் டிராப் ஈஸியா இருக்கும். யாஹ்! ஓகே. யாஹ்! மினிமைஸ் பண்ணிட்டேன். ஆனா வந்து இது சைட்ல வரமாட்டேது. யாஹ்! கைஸ் இப்போ வந்து இந்த ஃபைல்ஸ வந்து நம்ம அப்படியே டிராக் அண்ட் டிராப் பண்ணி இதில போடணும். அவ்வளதான் வேற எதுவும் கிடையாது. வந்துருச்சு. இங்க பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இந்த ஃபைல்ஸ் தான் இப்போ. இந்த ஃபைல்ஸ் இப்போ குளோஸ் பண்ணேன். பிகாஸ் அந்த இது வந்து டிராக் அண்ட் டிராப்ல வருது. பட் அந்த மேனுவலா பண்ண வரமாட்டேன்து. ஓகே. இப்போ தான் இது மால்வேர். மால்வேரோட பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல்ஸ் இது இருக்கு. இதில சப் ஃபைல்ஸ் நெறைய இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, டாட் பிசி. இதில பார்த்தீங்கன்னா, எம்எஸ் கான்ஃபிகரேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கு நெறைய. இங்க பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வந்துருச்சு. இத நம்ப இது பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஓகே. ஓகே. இது ஓகே. ஆ இப்போ வந்து நம்ம என்ன ஃபைல்ஸ் பார்க்கணும்? வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயே வந்து டாட் ஃபைல்ஸ் எல்லாம் நெறைய இருக்கு. ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து மால்வேர் அனலிட்டிக்ஸ். அதாவது மால்வேர் அனலிட்டிக்ஸ் தெரிஞ்சீங்கன்னா, நீங்க இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் மால்வேர் அனலிட்டிக்ஸ் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோடுக்கும் ஒரு ஏத்த மாரி மீனிங் இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டைம் ஸ்டாம்ப் அந்த மெயின்லாம் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் எங்க இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, மெயின் டாட் இதுதான் மெயின் ஃபைல்ஸ் போல இருக்கு. பட் இதில அசெம்பிள் டாட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அதில சப் ஃபைல்ஸ்லாம் இருக்கு. ஓகே. வைரஸ் அண்ட் புரொடெக்ஷன்ஸ் ஓகே. ஆ. ஆ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா, லேக்ஸ் நெறைய அ கோட்ஸ் எழுதியிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, பஞ்ச் ஆஃப் கோட்ஸ் இருக்கு. ஒரு ஃபைலுக்கும் ஒரு இது இருக்கு. ஆ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபைல்ஸ் இருக்கு. இதிலேயே வந்து சப் ஃபைல்ஸ் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா ரொம்ப நேரம் ஆகும். நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா ஆன்ஸர் த கொஸ்டின்ஸ் போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க டைரக்ட்டா ஆன்ஸர் த கொஸ்டின்ஸ் வந்துட்டோம். வாட் யாஹ்! இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வாட் HTTP யூசர் ஏஜென்ட் வாஸ் யூஸ்ட் பை த மால்வேர் ஃபார் திஸ் கனெக்ஷன்ஸ் ரெக்வெஸ்ட் டூ C2 சர்வர். C2 சர்வர் வந்து என்ன ரிவ்யூ த ஃபங்ஷன் யூஸ்ட் டூ இன்ஸ்டிகேட்ஸ் ஆஃப் தி HTTP ரெக்வெஸ்ட். ஓகே. HTTP ரெக்வெஸ்ட் இதில எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அதுதான் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மெயின் ஃபைல்ஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஃபைல்ஸ்ல இந்த ஃபைல்ஸ்ல இல்ல. பட் கெட் ஃபைல்ஸ் அந்த மாரி இந்த ஃபைல்ஸ்ல தான் எங்கனா இருக்கும். அதெல்லாம் தான் நான் போய் பார்க்கணும். இப்போ நம்ப வந்து ஆ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜங்க் ஃபைல்ஸ் ஜங்க்ஸ் ஓகே. இதில போய்ட்டோம். இதில இல்ல. இதுலயும் இல்ல. ஓ ஷிட்! இதுலயும் இல்ல. தென் இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, இதில சப் ஃபைல்ஸ் இருக்கும். இதுலயும் சப் ஃபைல்ஸ் இருக்கும் நெறைய. இதில வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட், கெட், மெயின் இதுதான். மெயின் இம்பார்ட்டன்ட் தான். டிகோடர், என்கோடர் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, இம்பாக்ட், மெயின் டாட் ஆ சம் பஞ்ச் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கு இதுலலாம். இப்போ இப்போ வந்து இதில தான் வந்து நம்ம ஆன்ஸர் கண்டுபிடிக்கணும் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. இன்ட் வந்து குடுத்துருக்காங்க. அது வந்து HTTP இன்ட்டு. ம் ஓகே. HTTP அதுக்கோட ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா
வாட் ஹெச்டிடிபி யூசர் ஏஜென்ட் குடுத்துருக்காங்களா? இப்போ போஸ்ட் ரெக்வெஸ்ட்ல போய் பார்க்கணும். ஹெச்டிடிபி யூசர் ஏஜென்ட் ஹெச்டிடிபி வெப் ரெக்வெஸ்ட் தானே. ஆ யூசர் ஏஜென்ட் எது குடுத்துருக்காங்க? மொசில்லா தான். ஏன்னா மொசில்லாலருந்து தானே ரெக்வெஸ்ட் போயிருக்கு. மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ். அந்த லிங்க் ஒண்டி தான். இந்த லிங்க்க வந்து நான் இப்போ வந்து காப்பி பண்ணிக்கணும். ஹியர் இஸ் காப்பி. காப்பி பண்ணிட்டு இங்க போயிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் குடுத்து பார்க்கலாம். Yes, your answer is correct. Next, what is the HTTP method used to submit the command execution output? ஓகே. கமாண்ட் எக்ஸிகியூஷன் அவுட்புட் குடுத்துருக்காங்க. ஆ அதுக்கு வந்து கமாண்ட் வந்து எந்த மாரி கமாண்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நோ ஆன்ஸர் சாரி இன்ட் குடுக்கல. பிகாஸ் நம்மளே தான் கண்டுபிடிக்கணும். ம் கமாண்ட் எங்க குடுத்துருக்கான்னு பார்க்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா, என்கிரிப்ஷன்ஸ் ஆர் டிகிரிப்ஷன்ஸ் எல்லாம் போய் பார்க்கணும். பிகாஸ் அங்க தான் குடுத்துருப்பாங்க. என்கிரிப்ஷன் ஆர் டிகிரிப்ஷன்ஸ். ஆ யாஹ் யூ கேன் ஆ THA and hack this super security key too. கைஸ் பார்த்தீங்கன்னா, ஆன்சர் இஸ் இன்கரெக்ட். பட் ஆன்சர் இதுதான். ஆனா வந்து இன்கரெக்ட்டா வருது. ஒன் செகண்ட் நம்ம போய் செக் பண்ணிடலாம். ம் யூ கேன் ஹேக் திஸ். யூ கேன் ஹேக் திஸ். பட் என்ன ஃபால்ட்ன்னு தெரியல. ஒன் செகண்ட். வாட் இஸ் HTTP மெத்தட்? சாரி கைஸ். அதுக்கு வந்து நம்ம வந்து HTTP மெத்தட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. மெத்தட்னா வந்து போஸ்ட் தான். ஆ இது வந்து ஆன்சர் வந்து இது கிடையாது. கட் பண்ணிட்டு இதுக்கு தான் அந்த ஆன்சரு. வாட் கீ இஸ் யூஸ்டு பை த மால்வேர் டு என்கிரிப்ட் ஆர் டிகிரிப்ட் C2 டேட்டா. இதுதான் அது என்கிரிப்ட் கோட்னா. இதுக்கு வந்து போஸ்ட் போஸ்ட் ஆன்சர். எஸ் யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து இது ஆன்சர். 3 வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இவங்க வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் HTTP URL யூஸ்டு பை த மால்வேர்? மால்வேரோட URL ஃபர்ஸ்ட்டு இதுன்னு கேட்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம மெயின் டாட் இதில தான் போணும். ஏன்னா மால்வேர் மோஸ்ட்லி மெயின் டாட் இதில தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்டிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டிங்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் HTTP URL யூஸ்டு பை த மால்வேர். ஓகே. URL யூஸ்டு பை த மால்வேர் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் மால்வேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட்டு, ஆ ரீச் அதெல்லாம் இருக்கு. ம் அண்ட் தென் வந்து இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இம்பாக்ட்ஸ் நெறைய இருக்கு. பேஸ்ட் டாட் ஆப்ஜெக்டிவ்ஸ், புரோகிராம். இதில வந்து புரோகிராம் இதில இருக்கு. இதில கன்ஃபார்ம் இருக்கும்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம், செக் பண்ணலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளோ இது யூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டிருக்காங்க. பட் ஹியர் வந்து 1500 ஸ்லீப்பர்ஸ். கைஸ் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஆ இதுதான் அந்த ஆன்சர். 15,000. நெக்ஸ்ட் இன்கரெக்ட். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் URLs? இன்ட் கேட்டாங்க. பட் சப்மிட் பண்ணா ஹவ் மெனி செகண்ட்ஸ்? இங்க வந்து பாருங்க கைஸ். இங்க வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் HTTP URL யூஸ்டு பை மால்வேர்? இது கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆயிடுச்சு. இங்க வந்து மெயின் டாட்ல போயிட்டு URL கேட்டிருக்காங்க. URLலாம் இந்த URL தான். இத காப்பி பண்ணிட்டு, காப்பி திஸ். யுவர் ஆன்சர் இஸ்ன்ட் கரெக்ட். எஸ் யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஹவ் மெனி செகண்ட்ஸ் இன் த ஹார்ட் கோடட் வேல்யூ யூஸ்டு பை த ஸ்லீப்பர் ஃபங்ஷன்ஸ்? 15,000. யுவர் ஆன்சர் இஸ் இன்கரெக்ட். ஓகே. இப்ப தான் நம்ம பார்த்தோம் அது. ஓகே 15. சாரி 15,000 இல்ல 15. அதுமாரி வந்து வாட் இஸ் த C2 கமாண்ட் த அட்டாக்கர் யூஸ்டு டு எக்ஸிக்யூட் கமாண்ட்ஸ் விவா cmd.exe? ஆ அதில வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் டாட் அதில தான் போணும். மெயின் டாட்ல தான் இருக்கும். இதில தான் ஸ்க்ரால் பண்ணி பார்க்கணும். அந்த ஸ்லீப்பர்ஸ் எது குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு. பட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்கு. ஆனா வந்து இதில கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். இதில வந்து ஸ்க்ரால் பண்ணணும். கோடு கொஞ்சம் இது பண்ணணும். பார்க்கணும். பட் இதில வந்து நம்ம வந்து ப்ரோகிராம் கோட்ல போயிடலாம்.
ப்ரோகிராம்குள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஆ 2 நாட் ஸ்லீப்பர்ஸ் இதில தான் இருக்கு. பட் இங்க தான் ஃபுல் கோட் எழுதியிருப்பாங்க. இங்க வந்து ஸ்க்ரால் பண்ணினே பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. என்ன அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு மோஸ்ட்லி ஆ கைஸ் கடைசில கண்டுபிடிச்சிட்டோம். அது என்னன்னா ஷெல் கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆ ஷெல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரிப்ட் வந்து எஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஆன்சர். வாட் இஸ் த டொமைன் யூஸ்ட் பை த மால்வேர் டூ டவுன்லோட் அனதர் பைனரி? ம் டவுன்லோட் பை பைனரி குடுத்துருக்காங்க. ஓ! ஆன்சர் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மால்வேர் அனலிட்டிக்ஸ் டொமைன் அதாவது டவுன்லோட்ல வந்து எந்த அதர் பைனரிஸ் கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ப எங்க போனோம்னா, இம் இம்ப்ளான்ட் டாட் இதில தான். ஆ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ளான்ட் ஸ்ட்ரிங் எங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரிங் யூஆர்எல். அண்ட் தென் வந்து மெயின் டாட்லயே பார்க்கலாம். இங்க வந்து மெயின் ரீடாக்ட் ஆயிருக்கு. பிகாஸ் மால்வேர் வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்ச் ஆஃப் யூஸ் பண்ணுவாங்க. அதில வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட்க்கு இது